வணக்கம் தோழர்களே! சமீபத்தில நான் சென்னைக்கு போயிருந்தேன். சென்னை என்றாலே ஒவ்வொரு இடம் வந்து சில இடத்துக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கும். அந்த காலத்தில ரொம்ப பாப்புலரான இடம் வந்து மோர் மார்க்கெட் தான். மோர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, நீங்க எல்லா பொருளையும் வாங்கலாம். செகண்ட் ஹேண்ட் பொருள்லருந்து புது பொருளுக்கும் வாங்கலாம். அதே மாரி ரிச்சி ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. அங்க இருக்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் நெறைய பார்க்கலாம். புதுப்பேட்டை போனா டூ வீலருக்கும், காருக்கான செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு ஹாபின்னு ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, அது கொளத்தூர்ல இருக்கக்கூடிய ஆர்னமெண்டல் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு இந்த ஹாபி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ இருந்தே நாங்க வந்து இந்த ஃபிஷ்ஷஸ வளர்ப்பேன். எங்க ஃபிஷ் அப்போலாம் போய் வாங்குவேன்னா, மோர் மார்க்கெட்ல போய் தான் அந்த ஃபிஷ்ஷஸ வாங்குவேன். இப்போ இந்த இடம் வந்து சிட்டில ஒரு பாப்புலரான இடம். அங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஃபிஷ்ஷஸும் கிடைக்கும். அதனுடைய ஸ்னேல்ஸு, டேங்க் கிளீனிங்கு எல்லா அக்சஸரியும் நீங்க பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபிஷ் பிகினருக்கு அது ஒரு நல்ல இடம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாபின்னு நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல போனீங்கன்னா, அவங்க நல்லா நம்மள கைட் பண்ணியே விடுறாங்க. எந்தெந்த ஃபிஷ் வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலான்னு ஒரு பிகினர்னா எப்படி இருக்கலாம், ப்ரொஃபஷனலா எப்படி இருக்கலான்னு பார்க்கும்போது, நான் தெருவ நடந்துகிட்டே போம்போது, பல்வேறு கடைகள்ல வந்து ஏறி இறங்குனேன். ஆனா, ஒவ்வொரு கடையும் ஒண்ணொண்ணு யூனிக்கா இருந்துச்சு. நானும் அந்தமான், லட்சத்தீவு போன்ற தீவுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கேயும் நெறைய இது மாரி ஒரு அழகான கடல் மீன்லாம் கடலுக்குள்ள எப்படி இருக்கு என்பதை பார்த்தேன். இங்க வந்து நமக்கு வேற விதமான ஒரு அனுபவம். ஒரு ஆர்னமெண்டல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வந்து பீட்டா ஃபிஷஸ். இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. இம்போர்ட்டட்ல இருந்து இந்தியன் ப்ரீட் வரைக்கும் வச்சிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போதே எந்த ஃபிஷ்ஷ சூஸ் பண்ணணுன்றது ஒரு குழப்பமா இருந்துச்சு. பீட்டா ஃபிஷஸ் வந்து நல்ல பிரைட்டாவும் பிரில்லியன்ட் கலர்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பல்வேறு ரேட்ல வளர்ச்சிக்கு ஏத்த மாரி வச்சிருந்தாங்க. நான் ஒரு 2, 3 ஃபிஷ்ஷ செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டே இருந்தேன். அப்ப அங்க ஒரு லேபர் வந்து நெறைய ஃபிஷ்ஷஸ பேக் பண்ணிட்டு இருந்தாரு. அது என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் இது ஹோல்சேல் சார் இது. இது பல்வேறு மாநிலங்களுக்கும், மாவட்டங்களும் நம்ம இங்கேருந்து ஃபிஷ்ஷ நாங்க அனுப்புறோம். ஏன்னா கொளத்தூர் வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் சென்டர். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து அடுத்த ஈஸியா வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பீஸ். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கப்பீஸ் வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ். நெறைய கலர்ல வைப்ரன்ட்டா இருந்துச்சு. ரொம்ப இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாவும் இருந்துச்சு. ஸோ அத நான் ஒரு 2, 3 வெரைட்டீஸ் செலக்ட் பண்ணி அங்க இருக்க கடையில வாங்குனேன். ஸோ நான் வெளியூர்ல இருக்கிறதுனால, அதனுடைய பேக்கிங் சிஸ்டம் வந்து எனக்கு சேஃபா பேக் பண்ணி இந்த ஃபிஷ்ஷ வந்து லைவா கொண்டு சேர்க்கிற அளவுக்கு கேர் எடுத்து எனக்கு பேக் பண்ணி குடுத்தாங்க. ஸோ நான் கடையில போம்போது பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் பக்கத்திலயும் இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸும் வச்சிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ நம்ம போடும்போது, இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியரும், ஆம்பியன்ஸும் தொட்டியில கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கடையா விசிட் பண்ணும்போது, சில ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ வாங்குனேன். அதே நேரத்தில கொஞ்சம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸா வாங்குனேன் என் தொட்டிக்கு. இப்ப இங்க நீங்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடையில இருந்து வேற விதமான ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷ வச்சிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாவும் நெறையாவும் இருந்துச்சு. இந்த பீட்டா ஃபிஷ்ஷ நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு யூனிக் ஃபிஷ். அது கம்யூனிட்டியா இருக்காது. சாலிட்டரியா தனியா தான் வாழும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அது சின்ன சின்ன பாட்டில்ல போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷ நான் பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணேன். ஸோ ஆன் தி வே அப்படியே ரோட்ல பார்க்கும்போதுலாம் ஒவ்வொரு கடையிலும் பல்வேறு ரகங்கள அவங்க அவங்க தொங்க போட்டு மார்க்கெட்டிங்காக வெளிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் கீப்பிங் வந்து ஒரு நல்ல ஹாபி, ஒரு ஹேப்பி ஹாபி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும்போதே இந்த ஃபிஷ் வளர்க்கறதுல ஒரு ஆர்வம் உண்டு. இப்பயும் நான் வந்து அத கொஞ்சம் இடையில விட்டுட்டு, இப்ப நான் கன்டின்யூ பண்ணிட்டு வரேன். ஸோ நம்மளும் வந்து இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா, அந்த மீடியாலாம் இருக்கும்போது, இது மாரி ஒரு ஹாபிய பிள்ளைங்களுக்கு நம்ம வளர்த்து குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு நல்ல டைம் பாஸா இருக்கும். அதுலருந்து நெறைய விஷயங்கள் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நான் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு வரும்போது, ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபிஷ்ஷுக்கு ஏத்த மாரி நெறைய அக்சஸரீஸ் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடியது நாங்க பார்க்கும்போது, அந்த இன்னொரு கடையில இதான் ஒரு பெரிய ஃபிஷ். இது அரோனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா இப்ப இத வாஸ்த்துன்னு சொல்லி நெறைய பேர் இந்த ஃபிஷ்ஷ வந்து வளர்க்குறாங்க. இந்த விசிட் வந்து எனக்கு முதல் வந்ததால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு தேவையான ஃபிஷ்ஷஸு, டேங்க்குக்கு தேவையான அக்சஸரீஸ்லாம் நான் வாங்கி, அத வந்து என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே வந்தேன். ஸோ அதே நேரத்தில சில ஹெல்த்தி ஃபிஷ் ஃபுட்டும் அங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 5, 6 பேக்கிங்கும் நான் வாங்குனேன். இப்ப நீங்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, டேங்க்குக்கு கீழ போடக்கூடிய நெறைய நிறங்கள்ல வந்து ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ட்ரிஃப்ட்டடும் இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. இந்த கடையில ஒன்லி டேங்க்குக்கு தேவையான அத்தன அக்சஸரீஸும் இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் தி ஸ்டோன்லருந்து, ஃபிஷ் ஃபுட்லருந்து அதுக்குரிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸும் வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ஒரு ஒரு சில பேக்ஸ நான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்க இருக்க சேல் கீப்பர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு பொருட்கள வந்து எடுத்து குடுத்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ் கீப்பிங் வந்து ஒரு நல்ல ஹாபி. இங்க வரும்போது நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவுல வந்து என்னுடைய வீட்ல எப்படி இந்த ஃபிஷ் டேங்க் வந்து நான் மெயின்டெயின் பண்றத பத்தி நம்ம சொல்றேன். அடுத்த வீடியோ பதிவுல அக்வாட்டிக் பிளான்ட்ஸ எப்படி நம்ம தொட்டில நான் மெயின்டெயின் பண்றத பத்தி நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.